நான் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு டாப் தமிழினுடைய தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர். அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ படத்தை இன்னைக்கு வேற எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனா நான் ஜீவியா பார்க்குறேன். ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில். ஸோ அதில் காதல் நெருப்பின் நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான், லிரிக்ஸ் ரெஃபரன்ஸ். இல்லைனா திருடால ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்வேன். வசந்தாலன் சார் என்னோட ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு ஜீன் அதெல்லாம் போட்டு வந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படி தான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன், நீ நடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. சார் நான் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபஸ்ட் டைமர்னு நீங்கள் என்னை யோசிக்கல. அதனால் அந்த மாதிரி நானும் எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்குது சார். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்தது, சங்கர் சார் எனக்கு கொடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரிலவெண்ட்டாக ஓடிட்டுருக்கேன்றது சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தில் பரத் சார் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஸோ பரத்தும் எங்கே இருக்கார். ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில். ஸோ அதில் காதல் நெருப்பின் நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கை. ஸோ தேங்க்யூ அந்த டைமில் இன்னும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்பவுமே என்னென்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸில் எனக்கு யாரெல்லாம் படம் கொடுத்தாங்களோ அவங்க கூட நான் என்றைக்குமே ஒரு பார்ட் ஆகிருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு 3வது 4வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட்டு பேனரு. அப்போ அவர் ஃபுல்லாக கமல் சார் தசாவதாரம் அந்த படம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய பேனரில் காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ ஐ அகெயின் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்டட் டு ரிட்டர்ன் த ஃபேவர் வாட் ஹி டிட் டு மீ. ஸோ ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம். ஏன்னா அந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், பூவினை திறந்து கொண்டு போய் எழுந்த வாசனை, அந்த சாங்கோட லிரிக்ஸாக இருக்கட்டும், கனா காண்கிறேன் சாங்காக இருக்கட்டும். ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு விஷுவல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கம்மர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யூத் கென் ஒரு நியூ கமர் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர், அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலேயும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம், அதோட டிஓபி, இதோடைய எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ், ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians here. Thank you Vairamuthu sir. And இன்னைக்கு என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான், லிரிக்ஸ் ரெஃபரன்ஸ். இல்லைனா திருடால ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்வேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி இல்லை மே மாதம்ல மின்னலே நீ வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் Vairamuthu sir for being a part of this film again, and I hope this film does really well. Thank you. மாலை வணக்கம். இன்றைய இசை வெளியீட்டினுடைய இசை நாயகன் ஜிவி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2006 ஒரு சின்ன பையனாக நான் பார்த்தப்ப எனக்கு 20 வருஷம் கடந்து ஒரு மியூசிக் டைரக்டராக, டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபைண்டிங்கில், என்னோடய சக்ஸஸில் ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட் நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கும் போல.
பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் வியந்துகிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலயும் இல்லை, 36 வயசுலயும் இல்லை, இந்த வயசுலயும் இல்லை. ஆனா இவ்வளோ மெச்சூரிட்டியா ஜீவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு டாப் தமிழினுடைய தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ படத்தை இன்னைக்கு வேற எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டார். காக்கா முட்டை பண்றதுக்கு, விசாரணை பண்றதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க, ஜீவியை தவிர நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷன் தான் நான் ஜீவியா பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார் எனக்கு அவருக்கு தெரியும், அதை பார்க்குற ஒரு மனுஷன். ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்னைக்கு வந்து யூத் ஒரு படம் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சு அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லல, உண்மையில ஹார்ட்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பத்தி எனக்கு ரொம்ப டீடைல்டா தெரியும். ஸோ டீடைலா குகன் சார் சொன்னாங்க, இந்த இடத்துல ஜீவி இந்த படம் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷனும். சூப்பர் ஜீவி, சூப்பர். ஸோ இந்த வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பத்தி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்துல வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்ல ஒரு 3 விஷயம் வந்து காந்தி சார் பண்ணார். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க, அம்மா இல்லாத வீட்டுல அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு. ஒரு படத்துல வேலை செய்யறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் வந்து என்னை ஜென்டில்மேன் படத்துல வளர்த்து எடுத்தாரு. கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன், அப்பதான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்துல வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங் தான் என்னன்னு தெரியாது. அவர் வந்து காஸ்டியூம் பார்த்துட்டு இருக்காரு, நான் வந்து இந்த அஸ்னேட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்துல ஜென்டில்மேன் ஆபீஸ்ல நான் இருந்தாதான் பெட்ஃபோர்ட்ல என்னோட ஷூட்டிங் லொகேஷன் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அஸ்னேட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சு 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்னா இன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பர்ல நோட்ல எழுதி வைப்போம். இவங்க வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல. அடுத்த நாள் கேட்கிறாரு, பெட்டியை தொலைவுறேன், கண்ணெல்லாம் கலங்குது, காணும், என்னடா பண்றதுன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியல, சார்கிட்ட சொல்ல போறேன் சங்கர் சார்ட்ட அப்படின்ற. எனக்கு நான் அழுகையா வருது, வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது, புக்கு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், நான் சார்ட்ட சொல்ல போறேன், உன் வேலை போயிடும்ட்டு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொகேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போறோம், நான் கண்டிப்பா சார்ட்ட சொல்ல போறேன்டா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழுது கண் கலங்கி நின்னேன். அப்ப சொன்னாரு, நீ எடிட்டிங் அசிஸ்டன்ட் தானே அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னு. போய் ரஷ்ல பார்த்து உன்னால எழுத முடியுமா அப்படின்னாரு. நான் லெலி மீடிஜன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டன்ட். சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமா ஓடி போய் அந்த ரஷ் எல்லாம் எங்க எடிட் ஷூட் தான், அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமா பார்த்து 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 கண்டினியூட்டி எழுதி நோட்டை வந்து ஃப்ரெஷ்ஷா நான் அதுல இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து 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 ஒட்டி அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்டில்மேன்ல சங்கர் சாரோட அசிஸ்டண்டா இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு காப்பாத்தினதுல இருந்து அவர் ஒரு லிட்டரரி ரீடர். ஆக்சுவலா நான் வந்து டிபெண்டா அவரை டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். எல்லா மொமெண்ட்லயும் அவரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டா அவர் வீட்டுல இருப்பேன். அவர் சமைச்சு போடுவாரு, சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லா அவர் வீட்டுல இருந்து பார்த்திருக்கேன். அவருக்கு சுஜாதா அவ்வளவு பிடிக்கும், வைரம் சார் அவ்வளவு பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளவு பிடிக்கும். அவர் டிஸ்கஷன்ல பேசுற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல காந்தி சார்ட்ட தான் அந்த கதையை சொன்னேன். சூப்பரா இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்ட்ட சொல்லக்கூடாதுன்னு. லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து, சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சங்கர் சார்ட்ட இந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம்ம கதை வச்சிருக்கான், நீங்க கேளுங்க அப்படின்னு. அவரு எங்க குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் சங்கர் சார் போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மா மாறி நான் வந்து ஒரு டைரக்டரா மறுபடியும் வர்றதுக்கான
ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீம்ல வேலை பார்க்குற ஒவ்வொரு அசோசியேட்டருக்கு தான் அது புரியும். ஒரு அசோசியேட்டர் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமா நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோட பெரிய ஆதர்சமா அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இந்தியன்ல கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அவர் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கத்துக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோட வளர்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனா எப்படி வேணா சொல்லலாம் அந்த இடத்த. சும்மா மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான என்னோட லைஃப்ல முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா. ஸோ இந்த படம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ.